இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள் 9/8/2024 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. வேலைகளை நன்றாக அறிந்து செய்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய செயல்கள்ல இது வெளிப்படவும் செய்யும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. நல்ல உறவு பிணைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். கூடுதல் பொறுப்புகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை இடங்கள்ல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களினால மனவேதனை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தாண்டித்தாங்க நீங்க வரவேண்டியதும் இருக்கும். என்று புதிய தொழில்ல பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனை வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ரியல் எஸ்டேட் தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். நல்ல லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் நல்லதுதாங்க. ஏதேனும் வீண் பிடிவாதம் பிடிக்கவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். தொழில விற்பனை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். பேச்சுக்கள்ல முதிர்ச்சியும் தென்படும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியினால முன்னேறக்கூடிய நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாம். இன்று சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியையும் காணலாம். வழக்கு பிரச்சனைகள் போன்றவற்றில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழில கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்குங்க. பிற்பகலுக்கு மேல குடும்பத்தினருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கும் மனோபலத்துடனும் இருப்பீங்க. திட்டமிட்ட செயல்கள்ல எண்ணிய முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான சில செயல்பாடுகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும், மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும், புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது, ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு வேலையையும் முன்னுரிமைப்படுத்தி செய்து முடித்து விடுவதும் நல்லதுதாங்க. என்று மன தெளிவுடனும் காணப்படுவீங்க. விழிப்புணர்வுடன் வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை விரைந்து செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பயனுள்ள ஆலோசனைகளும் நடைபெறுங்க. உங்கள் தாய் தந்தையினுடைய ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் உங்களுடைய பலமும் அதிகரிக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. நிதி விஷயங்களை கவனமாக கையாளவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக கூடுதலாக பாடுபடவும் செய்வீங்க. கணினித்துறை, கட்டுமான தொழில், கமிஷன், வியாபாரம் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணத்திற்காக ஆசைப்பட்டு எதிர்மறையான வேலைகளை மட்டும் செய்துவிடவும் வேண்டாங்க. திருமண ஏற்பாடுகள் நல்லபடியாகவும் நடைபெறும். காதல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுங்க. உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியும் கொள்வீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்குங்க. தொழில் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டாளிகளுடைய யோசனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு செயலிலுமே ஒன்றிற்கு 2 முறை யோசித்து பார்த்து செய்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் சந்திப்புகளும் நடைபெறும். பெண்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கு தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வாகன வகையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனம் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செய்வதும் நல்லது. நண்பர்களின் மூலம் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மற்றவர்கள் கிட்ட எதிர்மறையான பேச்சுக்களை பேசிவிடவும் வேண்டாங்க. மற்றவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். வாத திறமையினால நீங்க வென்றும் காட்டுவீங்க. ஆக்கம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று ஏதாவது புதிய வேலைகளை மேற்கொள்வதாக இருந்தீங்கன்னா அதற்கு இன்றைய நாளை நல்லவிதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படலாம். சிந்தனைகளும் அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உண்மையை வெளிப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறப்பாக செயலாற்றி வெற்றியும் காண்பீங்க. மனதுல தெளிவும் உண்டாகும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. அவர்களிடத்துல இருந்து தக்க சமயத்துல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திருமண உறவிலை என்ற காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நீண்ட நாட்களாக காதலித்து வரும் பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிறைவாகவும் உணர்வீங்க. நிதி விஷயங்களுக்கு என்ற சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. எந்த காரியத்திலும் நிலையான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தடுமாற்றங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். இன்று புதிய சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவும் செய்யாது. அரசு வேலையில இருக்கிறவங்க சட்டத்தை மீறவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வீண் அபராதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நயமாக பேசித்தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிந்தித்து செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தாய்வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல அனைவரையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசாங்க விவகாரங்கள்ல பொறுமையாகவும் இருங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில் எடுத்தும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால அவ்வப்பொழுது சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. இன்று எடுக்கின்ற முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு பின்பு சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வீண் அலைச்சல்களும் இருக்குங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றங்களும் ஏற்படலாங்க. நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வெளியிடங்கள்ல வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வமும் உண்டாகும். உங்களை பற்றிய கண்ணோட்டங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாளை நீங்க ஒரு அனுசரணையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் மிகுந்த அக்கறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. சிறந்ததையே செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு நல்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்களுடன் சுமூகமான உறவு முறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆனால் தேவையற்ற கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே என்ற காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. சிறந்த நாளாகவும் ஆகியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி விஷயங்களுக்கு என்று சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களிடம் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். புதியதாக ஏதாவது சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நகை சீட்டுகள்ல சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம்.
கடன் கொடுக்கும் பொழுது கவனமாக எழுதி வாங்கி கொண்டு தருவதும் நல்லதுதாங்க. அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இரும்பு தொழில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். நல்ல லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் என்று அனுகூலமாகவும் முடியும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இளைய சகோதரர்கள் என்று உங்ககிட்ட உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சகோதரர்களுடைய வகையில மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். இதனை நீங்க பொறுமையாக கடந்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். தொழில பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இருப்பினும் புத்துணர்வுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். நேர்மறையான எண்ணங்களினால வளர்ச்சியும் உண்டாகும். புதிய கல்வி வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளதாங்க இருக்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி போன்றவற்றை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. ரகசியமான சில ஆராய்ச்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேள்வி பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். கடன் செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. முயற்சிக்கான மதிப்புகள் சாதகமாகவும் முடியும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில காரியங்களை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முயற்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பிள்ளைகளுக்காக சேமிப்பு பழக்கங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன வரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை உறுதியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனதுல இருக்கின்ற குழப்பங்களை நீக்கிவிட்டு செய்வதே நல்லதுதாங்க. தெளிவான முடிவுகளை எடுக்கும் பொழுது மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. இன்று உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளினால பாராட்டவும் பெறும். இன்று நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய துணையையும் குடும்பத்தினரையும் மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிகப்படியான நேரத்தை அவர்களுடன் செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான நிலையும் இருக்குங்க. இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பினையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. விருப்பப்பட்ட பட்ட படிப்புகள்ல பிள்ளைகளை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவியினால அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கண்ணியமாக பேசி உங்களுடைய காதலை உங்கள் காதலி இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினரையும் மகிழ்ச்சியாக வைத்தும் கொள்வீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல அனுசரித்து பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல கோபத்தினை வெளிப்படுத்துவதில் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மற்றவர்களுடைய மனநிலையை உணர்ந்து பேசுவதும் நல்லது. பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களையும் பெற்றுவிடுவீங்க. நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சில அலைச்சல்களையே தந்தாலுமே நன்மைகளாகவும் முடியும். எதிர்பார்த்த வேலைகள்ல 1ற்கு 2 முறை அலைய வேண்டியது தாங்க இருக்கும். எதிர்மறை எண்ணங்களும் தோன்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு முடிவினை எடுத்தாலும் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது தாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. நிதி நிலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சில செலவுகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். தொழில வளர்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். அரசு பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மாணவர்களுக்கு நினைவு திறனும் அதிகரிக்கும். இன்று கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களிடத்துல பேசும் பொழுது பணிவுடன் இருப்பதும் நல்லது தாங்க. இழுபறிகளும் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய மனநிலையும் சிறப்பாகவும் இருக்குங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல என்ற நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணையுடன் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு சீராகவும் இருக்கும். பயனுள்ள வகையில பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. தேவையான ஆர்டர்களும் வந்து சேருங்க. வியாபார விருத்திக்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. சிலருக்கு முதுகுத்தண்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுகளை இணைப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய அந்தஸ்தை வெளிக்காட்டுவதற்காக ஆடம்பரமாக செலவுகளும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணையிடத்தில் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் கூட இப்பொழுது விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆனாலும் இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களை சோர்வுல இருந்து நீங்க காத்துக்கொள்ளவும் செய்வீங்க. மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கணித பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதும் நல்லதுதாங்க. கல்லூரிகள்ல இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல தகவல்களும் வந்து சேரும். புதிய தொழில் முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளும் கூடி வரலாம். நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம்.
எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மனதளவுல மாற்றத்தினையும் தருவதாகவும் இருக்கும். இன்று புதுவிதமான தன்னம்பிக்கையும் உங்களுக்குள் ஏற்படலாம். அரசு தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். பெரியவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்கல்வி தொடர்பான தேடல்களும் அதிகரிக்கும். பணி சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மாற்றங்களும் உண்டாகலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று இழுபறிகளும் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேடல்களும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. அதற்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பணியில மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக நீங்க எதிர்பார்த்து இருந்த இட மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில என்று நீங்கள் மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். சிறந்த உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறிது கவனத்துடன் தாங்க இருக்க வேண்டியதும் இருக்கும். கால்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பெண்கள் ஏதாவது மனக்குழப்பத்துடனும் இருப்பீங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் மனை விற்பனையில கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பொதுப்பணித்துறையில இருக்கின்ற அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்க முக்கியமான இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நம்பி கூடுதல் பொறுப்புகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. தாய் தந்தையினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் உண்டாகும். சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனை பக்குவமாக பேசி சமாளித்து விடுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. நேர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். ஒரு இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. வெற்றிகரமாகவும் முடியும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வீட்டிற்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வயதானவர்களுக்கு தோள்பட்டைகள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். கல்வியில முன்னேற்றமும் உண்டாகுங்க. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். ஆராய்ச்சி பணிகள்ல எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாகவும் அமையும். முயற்சிக்கு ஏற்ப அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிர்வாகத் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. இன்று புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழலும் இருக்கின்றது. வியாபார முதலீடுகளும் செய்வீங்க. இதுல முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. மாற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம்.
இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகளும் அவர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை இது பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக முயற்சிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே சராசரியான உரையாடல்களும் நடைபெறுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். கோபமான பேச்சுக்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றபடி பெரியதாக பாதிப்பு இருக்காது. எந்த ஒரு வேலையிலும் இழுபறியான சூழ்நிலைகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். உத்தியோகத்துல வீண் அலைச்சல்களினால டென்ஷன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் வாங்கி விற்கும் விஷயத்துல அவசரப்படவும் வேண்டாங்க. எதிர்பார்த்த வங்கி கடன்களும் கைக்கும் வந்து சேருங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அதிகப்படியான முதலீடுகள் மட்டும் செய்துவிடவும் வேண்டாம். உங்களுடைய பண விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல சிக்கல்கள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இன்று வழக்கமான சூழ்நிலைகளே காணப்படும். அதிகப்படியாக யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. சில விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். பண பற்றாக்குறையில இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. பிள்ளைகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இது உங்களுக்கு சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தலாங்க. நிதிநிலை ஓரளவிற்கு திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். நாளைய திட்டங்கள் குறித்து இப்பொழுதே முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. உற்சாகமாக வேலைகளையும் செய்வீங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நற்பெயரை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான நல்ல ஒரு நாளாகவும் இருக்கும். ஓரிரண்டு நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். இதனால நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வாகன பயணங்கள்ல உற்சாகமாகவும் இருப்பீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வர்த்தக முதலீடுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தனம் தொடர்பான நெருக்கடிகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். விளையாட்டான விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை கூடுதலாக வேலை செய்ததாங்க நீங்க நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியதும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் இது நீங்க எதிர்பார்த்த வேலைகளாகவும் இருக்கும். இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க.
உங்கள் துணையினுடைய பேச்சுக்களுக்கு எதிர்பேச்சு பேசிக்கொண்டே இருக்கவும் வேண்டாங்க. இது தேவையற்ற விவாதங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்று அதிகமாக தங்க இருக்கும். இன்று நீங்கள் ஒன்று நினைத்து செலவு செய்யும் பொழுது அது உங்களுடைய கையை மீறி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மாணவர்கள் அக்கறையுடன் படித்து தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதமானாலும் உதவிகளும் செய்வாங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தந்தையின் வழியில அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேருங்க. முக்கியத்துவத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தன லாபம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மகிழ்ச்சியும் செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய வேலையை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி சிறப்பாகவும் இருக்கும். உயர்நிலை கல்வி பயின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரியோர்களினுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடன் என்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களுடைய உற்சாகம் உங்களை தொற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய மாற்றத்தினையும் ஏற்படுத்தலாம். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் ஈடேறும். கணவன் மனைவிக்கு இடையே இன்று நெருக்கமும் உண்டாகும். இன்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நெருக்கம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. சூழ்நிலைகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. சவால்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகள் என்பது அவ்வளவாக இருக்காது. அவர்களிடத்துல நீங்க நயமாக பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறை உங்கள் பிரியமானவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. நீங்க கணிசமாக சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. அவ்வப்பொழுது உணவு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அவதிப்படவும் செய்வீங்க. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதியதாக பிரச்சனை தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய ஈகோ போன்ற பேச்சுக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபார போட்டியினால மனதுல ஏதாவது கழக்கங்களும் ஏற்படலாங்க. அலட்சியமாக மட்டும் வேலைகள் செய்யவும் வேண்டாம்.
இன்று எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரபலமானவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய உதவிகளை தேடியும் செல்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமையான வேலைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்படலாம். மாணவர்களுடைய கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாங்க. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. விவாதங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுகமான தடைகளையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் சாதகமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரக்தியான மனநிலையுடன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மனதை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணியில கூடுதலான வேலைகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று சலிப்பையும் ஏற்படுத்தலாம். பணியிட சூழல்களை மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே என்று வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் கவலைப்படவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல அனாவசியமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் தேவையற்ற செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வீட்டுல மங்களகரமான வேலைகளுக்காக தேவையான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. அனைவரிடத்திலுமே நல்ல நட்பை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமையாக பணிகளை செய்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. செயல்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு மாற்றி வைப்பதும் நல்லதுதாங்க. தாய்வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் இழுபறியாகித்தாங்க முடியும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். இன்று பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகளை அறிந்தும் செயல்படுவாங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் செய்கின்ற வேலைகள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலுமே பிற்பகலுக்கு மேல சாதகமாகவும் முடியும். குடும்பத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளினால மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். புதிய கல்லூரி சேர்க்கைக்கு காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்துல இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். மருந்து, மருத்துவம், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு என்ற நாளின் பிற்பகுதி சாதகமாகவும் இருக்குங்க.
பெண்களுக்கு நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற ஆர்வமும் அதிகரிக்கும். வருமானம் குறித்து எண்ணங்களும் அதிகரிக்கும். பழைய நினைவுகளினால ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்படலாம். வர்த்தக பணிகள்ல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சியும் உண்டாகும். இன்று அமைதியுடன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. கடந்த காலத்தை பற்றிய யோசனைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்குங்க. இன்று சூழ்நிலைகளை சாதகமாக ஆக்கியும் கொள்வீங்க. சில எதிர்மறையான எண்ணங்களையும் தவிர்த்து நீங்க முன்னேறவும் செய்வீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வேறு வேலை தேடுவதற்கான வாய்ப்புகளும் எண்ணங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணையுடத்துல சுமூகமான உறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே அது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். குடும்பத்தினருக்கான பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்ற எதுவும் இருக்காதுங்க. சில சௌகரியங்களை இழக்க வேண்டியதும் இருக்கலாம். வேலையின் காரணமாக மும்முரமாகவும் இருப்பீங்க. மிகுந்த போராட்டத்திற்கு பின்பு அரசு வேலையில சேரவும் செய்வீங்க. தொழில முன்னேற்றமும் உண்டாகும். லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. வாக்கு திறமையினால சுற்று வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். கனிவாக பேசி உங்கள் மனைவியினுடைய மனதை வென்றும் படுவீங்க. கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கையிருப்பும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த முரண்பாடுகளும் நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீடை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. எதிர்பார்த்த ஒரு வேலை தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பழைய நினைவுகள்ல மூழ்கியும் இருப்பீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் தொடர்பான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. திருமண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகள்ல ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுரங்க பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்களும் குறையும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமான பயணங்கள் கைகூடியும் வரலாம். விவசாய பணிகள்ல மேன்மையான சூழலும் உண்டாகும். இன்று போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.